இன்றைய தலைப்பு கம்ஃபர்டர் when you seek. நாம் தேவனை தேடும்போது அவர் நமக்கு துணையாய் அனுப்புகிறார். அந்த துணை எப்படி என்று சொல்லும்போது அதற்கான வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே பார்க்கும்போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாக வேறொரு தேற்றவாளை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்றைக்கு நாம் இயேசு நம்மோடு இருக்க அவருடைய வழி நமக்குள்ளாய் செயல்படுத்த நமக்கு ஒரு துணையாளர் வேண்டும். தேவனை நோக்கி பார்த்து அர்ப்பணிப்பது ஒரு பக்கம், அதோடு கூட நாம் தேவனுக்கு அந்த வழியிலே நடக்கத்தக்கதாக அர்ப்பணித்து நாம் அதில் நடக்கத்தக்கதான வழிகளை காட்ட நமக்கு ஒரு துணையாளர், அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு தந்திருவார். அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும்போது, அவர் நம்மை வழி நடத்துகிறவராய், அவர் நம்மை வாசம் செய்து நமக்குள்ளாயிருந்து அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த தேற்றவாளன் என்று சொல்லும்போது, நாம் கீழே விழும்போதும் அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். வழி தெரியாத நேரங்களிலும் அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பித்து, நாம் தவறு செய்யும் போது வழி இதுவே என்று சொல்லும்படியான அந்த பரிசுத்த ஆவியான மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளிலே விடும்போது நம்மை நாமே சீர்படுத்தி கொண்டு நேர்படுத்தி கொண்டு வழி நடத்தப்படுகிறோம். அப்படியே சத்திய ஆவியானவர் தேற்றவாளனால் நமக்குள்ளாய் இருக்க நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.